கழிந்த நாளை சிந்தித்த அதே வேத பகுதிக்கு நேராக நம்முடைய சிந்தையை ஒன்று திருப்பும்படியாக விரும்புகிறேன். அவருடைய 4ஆம் வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தெய்வீக சமாதானம் நம்முடைய இதயங்களில் ஆழக் கடவது. கடந்த ஒவ்வொரு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தாவீது பார்க்கின்ற வேளையில் ஒரு சீமோன் பேதுருவை காண முடிகிறது. மட்டுமல்ல, அவர் ராக்காலம் முழுவதும் மீன் பிடித்தோம். ஒரு மீன் கிடைக்காம மிகுந்த மனவேதனையோடு இருக்கின்ற வேளையில் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பக்கமாய் கடந்து வருகிறார். கழிந்த வாரத்தில் பார்த்தோம், சற்று தளர்ந்து சொன்னார். அவர் போதனம் பண்ணி முடித்தவுடன் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவோடு சொல்கிறார், ஒரு படக ஆழத்திலிருந்து தள்ளிவிடு, போய் மீன் பிடி. கடலை குறித்து நன்றாய் தெரிகிற நபர்தான் இந்த பேதுரு. ஆனால் இவருக்கு எந்த மீன் கிடைக்காதபடி மிகுந்த மனசோர்வோடு இருக்கிற வேளையில் அருமை ஆண்டவராகிய கர்த்தர் சீமோன் பேதுருவோடு சொல்கிறார், நீ கரை பற்றி நடந்தது போதும், ஆழத்தில் மறைகிறார். நீ ஆழத்தில் போய் மறைவி சீமைப்பிடி. இந்த கால வேளையில் தேவ குடும்பத்தை ஆசீர்வதிக்க, உன்னுடைய தலைமுறை ஆசீர்வதிக்க, உனக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கும் போது உன்னுடைய விசுவாசம் என்ற படகு கரபற்றி இருக்காம நீ ஒரு ஆழத்தில் ஒரு படக வந்து இறங்கி விட வேண்டியது தேவை. ஒரு காரியத்தை நான் ஆணித்தரவன் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏதோ கடமைக்காய் ஆராதித்து ஜெபித்து கரபற்றி போகிறபடியினால் நீ பேராசீர்வாதத்தை காண முடியாது, மறுமையில் ஆசீர்வாதத்தை காண முடியாது. ஆண்டவரால் வருகின்ற ஆசீர்வாதம், ஆண்டவரால் வருகின்ற நன்மை, ஆண்டவரால் வருகின்ற உயர்வு உன்னுடைய வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்தின் மேல் வெளிப்பட்டு வர வேண்டும் என்றால் உன்னுடைய விசுவாசம் படக வந்து ஆழத்திலோடு இறங்கி விட வேண்டியது தேவை.
சாத்தான் இன்று அநேகரை மயக்கி வைத்திருக்கிறார். கலாத்தியா நிறுவம் மிக அழகாக சொல்லுகிறது. மலையாளத்தில் கொண்டு பெற்ற உங்களை சுத்தம் செய்த மயக்கவனா சத்தியத்தால் என்ற சிந்தையில் ஒரு மகிமை கட்டுவத முடியாதபடி இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன். ஏதோ தாரோ என்று ஆராதித்து நித்திய நரகத்தில் போகாத பரலோகத்தில் காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சத்திரவத்தில் தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நீ நரகத்தில் போகக்கூடாது. நீ பரலோகம் போகணும். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், இன்றைக்கு இந்த பகல் இந்த டைம்ல ஆண்டவர் பார்த்தா நாம் பரலோகம் வருகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் நெஞ்சில் ஒரு கை வச்சுட்டு ஒரு அடையில சொல்லுவாங்க. ஆண்கள் பகுதியில இன்னைக்கு வந்தால் நாம் ரெடியா கை வைக்க பிரயாசப்பட்டதிலே மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாட்களில் தாயிருக்கணும். அருமை சகோதரரே, என்னை கேட்கிற சகோதரிய தாயே தகப்பனே, நீ பரலோகம் காணணும். அதற்கு நீ ஆழமாக இறங்கி வர வேண்டியது தேவை. ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 127:2. கர்த்தர் வீட்டை கட்டாரார்கள், அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் இல்லா. கர்த்தர் நகரத்தை காவலார்கள், காவலாளர் விழித்திருக்கிறது இல்லா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது இல்லா. அவரை நமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியாதுன்னா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் குடும்பத்தை கட்டி எழுப்பணும். கர்த்தர் வீடை கட்டி எழுப்பணும். அல்லாஹ் நம்ம எவ்வளவு நாம் பிரயாசம், அந்த பிரயாசம் வெறுமை என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நீ அதிகாலையில் எழுந்து தேவப்பட வேலையை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது இதுதான். அவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சில பேருடைய ஆசீர்வாதமோ கடந்து வருவதால் அது கர்த்தர் தான் செய்யணும், கர்த்தர் தான் கொடுக்கணும். கரிக்கணும். நாம எவ்வளவு தான் முயற்சி பண்ணினாலும், நாம் எவ்வளவு தான் காரியங்கள் செய்தாலும், ஆண்டவருடைய blessing, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய மகிமை ஒரு குடும்பத்துக்குள்ள வரலன்னு சொன்னா ஒரு பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. அப்படியானால் இந்த கால வேளையில் வசனத்துக்கு முன்னே கொடுத்து நம்மை ஆழமாய் சுய பரிசோதனை செய்ய வேண்டியது மிகவும் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் எசேக்கியேல் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க. இன்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியா இருந்தது. இதோ எசேக்கியேல் ஆவியே தரிசன கண்டார். 1000 முழம் அளந்தபோது அவன் அதுக்க முடியாது.
என்று அழைத்து சொல்கிறார். உம்முடைய வார்த்தையின்படி வரையும் போகிறேன். அல்லேலூயா. ஐயரே, என்ற வார்த்தையின் பொருள் அதிகாரம் உள்ளவர். இயேசு அதிகாரம் உள்ளவர். நீ தேவனுடைய வார்த்தையின்படி பலவிக்க தயாராவாயானால் உன்னுடைய வாழ்க்கையை செழுமையாக்க என் தேவனால் முடியும். நீ மனிதனுடைய வார்த்தையை கேட்டு, நீ மனித ஆலோசனையை கேட்டு உன்னுடைய சுய சித்தத்தைப்படி செய்வாயானால் எல்லாம் தோல்வியாய் முடியும். ஆனால் தேவனோட ஆலோசனை கேட்டு தேவனுடைய ஆலோசனைப்படி நீ காலடிகளை ஒன்றாக வைப்பாயானால் ஒரு பெருத்த பயிர் கொண்டா, ஒரு பெருத்த நீர் கூட்டத்தின் ஆசீர்வாதம் உலகத்தை வைக்க என் ஆண்டவர் வருவராக இருக்கிறார். அருமை விசுவாசியே, அருமை தேவ ஜனமே, நீ தேவனுடைய வார்த்தை படித்தால் அவரை வீசுகிறார். நீ தேவனுடைய வார்த்தை படித்தாரா காலடிகளை ஒன்றாக வைக்கிறாய். வரப்போது ஆண்டவர் சொல்லுகிற தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாதபடி, தேவ வசனத்துக்கு செவி கொடுக்க முடியாதபடி, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாதபடி வரப்போது தோற்பிக்கிறேன். நான் கடந்து போகும்போது கர்த்தர் இன்றைக்கு பகல் உன்னோடு திட்டமாக சொல்லுகிறார். ஒரு பெரிய மீன் கூட்டம் இருக்கிறது, அது ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் சீமோன் பேதுரு சொன்னாரு, ஆழத்திலே நீ வலையை வீசு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையின்படி உன்னுடைய விசுவாச படகு இயேசுவுக்கு இடம் கொடுப்பாயா? ரெண்டு, நீ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாயா? நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு பெரிய ஆரோபண, ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் உலகத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எசேக்கியேல் சொல்கிறார், அவர் கடக்க முடியாது ஆழத்திலே போறார். அங்கே என்ன நடந்தது? 8:9 வசனம் படிங்க. சீமோன் பேதுரு அதைக் கண்டு யம்மா, எசேக்கியேல் 37 47 8. அவர் என்னை நோக்கி, இந்த தன்னை கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அது தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகுமிடமெங்கும் இந்த நதி போகுமிடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். அவை ஜீவிக்கிற பிராணி யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மனுஷர்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகுமிடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்பொழுது என் மீது துவங்கி எனக்கெல்லாம் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அல்லேலூயா. இந்த நதி போகிற இடமெல்லாம் அல்லேலூயா மீன்கள் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ ஆழங்களுக்கு போகும்போது தான் சில புத்திரர் நேரம் பெற்ற சில சாதனைகள் ஒன்றால் அவை உனக்குரியதாய் மாற்ற முடியும். இந்த அநேகருடைய வாழ்க்கையில
தோல்வியை கண்டு நீ துவண்டு போகாதே, தோல்வியை கண்டு நீ துவண்டு போகாதே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும், உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. சீமோன் பேதுரு மீன் பிடிக்க போய் ஒன்று கிடையாதபடியால் வலை அலசிக் கொண்டிருந்த போது தேவ சத்தத்துக்கு செவியை சாய்த்தான், தேவ சத்தத்துக்கு செவியை சாய்த்தான். பரம்போதும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அதில் பலரும் மறந்து சுயமின் பற்றி போகிறபடியால் ஆண்டவருக்குரிய ஆசையை வலிக்க முடியல, ஆண்டவருக்குரிய உயர்த்த முடியல, ஆண்டவருக்குரிய நன்மை தான் நிரப்ப முடியல. இந்த காலங்களில் ஒரு பெரும் மலையாட்ட அவை பெரும் தண்ணீர் கூட்டத்தின் மலைய கர்த்தர் கையில் தரப்போகிறார். அல்லேலூயா. ஓ விவரமனமனமசியா. ஓ நீவில்லாத வேலை செய்கிறோம், நீவில்லாத வர்க்கம் பண்ணுகிறோம், ஆராதனை உனக்கு வேலை செய்கிறோம். அல்லேலூயா. எந்த நிலை காண முடியல, எந்த உயர்வு காண முடியல என்று சொல்லுகிற ஆத்மாவே இந்த காலங்களில் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், ஒரு பெரும் தண்ணீர் கூட்டம் இதோ வரப்போகிறது, ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். தேவனுடைய வார்த்தையின்படி வரவீச, தேவனுடைய வசனத்தின்படி வரவீச, தேவனுடைய வார்த்தையின்படி வரவீச, கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆவே அப்படியே கட்டளையிடுவோமா, தெரிவிப்போமா. ஒரு பாட்டினுடைய ஒரு சில சமயங்கள் நன்றி